வெல்கம் பேக். இன்னைக்கு வந்து நம்ம வந்து முட்டை குழம்பு தான் செய்ய போகிறோம். அது வந்து இதுவே தக்காளி, பச்சை கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த ஸ்டேஜுக்கு வந்தோடனே அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடணும். போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுக்கணும். அது மட்டும் நம்ம முட்டையை வேக வச்சுக்கலாம். முட்டையை வேக வச்சாச்சு முதல்லையே. இது நல்லா வதக்கணும். நெக்ஸ்ட்டு அரைச்சா தக்காளி போட போகிறோம். வாங்க பார்க்கலாம். தக்காளி போட்டாச்சு. ப்ரௌனி ஸ்டைலில் நல்லா வந்தவொடனே தக்காளி அரைச்சி போட்டுக்கலாம். அப்படியே மீன் குழம்பு செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வறுக்கிறதுக்கு மீனை வந்து மசாலா தடவி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்காங்க. இந்த இதுவில் தான் இப்போ அந்த ஃபிஷ் இருக்குது மசாலா தடவி. இப்போ அங்கே எல்லாம் வெந்துங்க இருக்கு. அப்படியே நம்ம சைடில் ரசம் செஞ்சுக்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு வானலை நல்லா கழுவி கேஸில் வச்சிடலாம். இங்கே பாருங்க கைஸ் எவ்வளோ அழகாக வந்துருக்குன்னு. தேவையான கல் உப்பு போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். தக்காளி கொஞ்சம் போட்டுக்கலாம். தக்காளி போடாச்சு. இப்போ வதக்கிக்கலாம். கரண்டியால வதக்குதா? இவர் போயிட்டு வராது. இது ஒரு பக்கம் பொஞ்சின்னு இருக்குது. அம்மா இது ஒரு பக்கம் செஞ்சுக்கின்னு இருக்கிறாங்க. சைடில் மீன் குழம்பு ரெடியாக இருக்குது. இப்போ பாருங்கள் ஃப்ரிட்ஜில் போய் அந்த மீன் நல்லா இருக்கான்னு போய் பார்த்துட்டு வந்துருந்துக்கலாம். திரும்பியும் பாருங்கள் ஃப்ரிட்ஜுக்கு தான் போவான். இங்கே பாருங்கள் போய் பார்த்துட்டு வருவான். வெயில் கேட்டால் வெயில் தாங்க முடியல. ஃப்ரீசரில் போய் பார்த்துட்டு வரானா. பூண்டு கொஞ்சோண்டு மிளகு ஜீரகம், அந்த ஒருத்தம் பார்த்தீங்களா தக்காளி அதை எடுத்து பூண்டு மிளகு ஜீரகம் போட்டு பார்த்தீங்களா, அதில் மிக்சியில் எல்லாத்தையும் போட்டு இப்போ அரைச்சிக்க வேண்டியது தான். வாங்க அரைச்சிடலாம். மிளகு ஜீரகம், பூண்டு, தக்காளி எல்லாத்தையும் போட்டு அரைச்சாச்சு. இதுதான் இப்போ ரசத்துக்கு இதுவாக போகுது. மசாலா போட்டுக்கலாம். கரம் மசாலா மிளகா பொடி கொஞ்சமாக போடுமா. பாருங்க கறி மீட் மாதிரி வந்துச்சு. தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலக்கி ஊற்றிக்கலாம்.